இது 100, இது 100. 100 ரூபா 100 ரூபாய். மெரினாக்கு போகணும், மீன் சாப்பிடணும்னு சொன்னீங்க. எந்தா அள்ளி அப்பு. ஹாய் குந்தாணி, பயந்தாங்குழி வா. ஏன் ஏய் நெல்றி, ஏடி சின்ன பிள்ளையாடி நீனு சவ்வு மிட்டாய் வாங்கி தின்னுட்டு இருக்க. ஹாய் மக்களே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கடலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். பீச்சுக்குள்ள வந்துட்டோம். பாருங்க, ஒரே திருவிழா கூட்டம் மாதிரி இருக்கு. எங்க ஊர் சித்தர் திருவிழா மாதிரியே இருக்கு. எங்க ஊர் சித்தர் திருவிழா பாக்குற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. ஒரே ராட்டனம், இங்க பாரு, கலர் கலரா சீரியல் பல்பா போட்டு. சின்ன வயசுல நான்லாம் இதுல சுத்தி இருக்கிறேன். அந்த கார்ல ஓட்டும் போது அதை போட்டு காரை போட்டு திரிகிட்டே இருப்பேன். எங்கிட்டு வளையுதோ அங்கிட்டு சுத்துவேன். ஐஸ்கிரீம் சாப்பிட போறீங்களா? சும்மாவே வேர்க்குது. இங்க வந்து பாரு, அங்க மட்டும் அப்படி ஃபுல் லைட்டா தெரியுது. ஆனா வரிசையா கடையா இருக்கா அந்த லைட்டு. அது கடல் லைட்டு. அதுக்கப்புறம் அங்கிட்டு கடல். அந்த ஒரு மாதிரி போட்டிருக்காங்க. நான் இல்ல கோவர மாதிரி தெரியுது, சின்னதா செட்டு மாதிரி. அதுதான் வெளியே இங்கிட்டு போனோம்னா அதுதான். ஆனா ஏன் அப்படியே போய் அப்படி சுத்தி வரணும். படுக்கிற மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அது சுத்தியும் இருக்கு. நம்ம முன்ன வரும்போது அந்த மாதிரி இல்ல. சுத்தியும் லைட் போட்டிருக்காங்க. எனக்கு ஒரு ஐஸ் வாங்க. ஏன் இந்த ஐஸ் பேர் என்ன? சாக்கோபார் ஒண்ணு வாங்குங்க. உனக்கு எப்படியா குப்பையில போட்டுரு. என்கிட்ட இருக்கிறதே ஒரு வாய். அதை உனக்கு கொடுத்துட்டா நான் உனக்கு வேணுமான்னு கேட்டேன், வேணான்ட்ட. மீனா? பீச்சுக்கு வந்தா முதல்ல ஐஸ் வாங்கி சாப்பிட முடியும். சாக்கோபார். இப்ப பாத்தீங்கன்னா நடுவுல நிக்கிறோம். அங்கிட்டு ரோடு, இங்கிட்டு கடலு, அங்க ரோடு, அந்த பில்டிங் இருக்கு பாரு. உங்களுக்கு அந்த லைட்டு தான் அங்கிட்டு கடலு. இப்ப சென்டரா நிக்கிறோம். கடலை பார்க்க போறோம். கடலுக்கு போய் கடலை போட போறோம். போலாம். ஒரு வழியா கடல் பக்கத்துல வந்தாச்சு. கடல் தண்ணி இங்க யாரு அலை வர்ற சவுண்ட் கேக்குது பாரு. நைட்ல பாக்கலாமா? இன்னைக்கு நைட் வந்து பாக்குற செம்மையா இருக்கு பாரு. காத்து பயங்கரமா வருது. நீ கடலையே பார்த்தது இல்லையே. கடலை தான் பாத்திருக்க. கடலை தின்ற கடலை தான் பாத்திருக்க. அதெல்லாம் நல்லா பார்த்து நல்லா திம்ப. வேளாங்கண்ணி இல்லையா? அதுக்கு முன்னாடியே இங்க பாத்துட்டு பீச்ல நம்ம கோவில் தட்னி எல்லாரும் வரும்போது. அப்படியா? அப்ப ஃபர்ஸ்ட் வேளாங்கண்ணி போயிட்டு இங்க வந்தோமா? ஓடியா ஓடியா. உன்னை தூக்கி போடவா கடல்ல? தூக்குனா உன்னை தூக்க சொன்னா கடல்ல தூக்கி போட்டுருவேன். ஏய், மணல்ல நடக்க முடியல. வா ஓடியா ஓடியா ஓடியா. வா வா வா. ஓடியா ஓடியா ஓடியா. தண்ணி ரொம்ப உள்ள போயிடுச்சு. ஏய் தண்ணி வருதுடா. சரி, தண்ணிய பார்த்தாச்சா? எங்க கப்பலா தெரியலையே.
இங்க இருந்து பார்த்தா கப்பல் மாதிரி தான் இருக்கு. லைட் எல்லாம் பார்த்தா கப்பலா இல்ல பில்டிங். சரி, தண்ணியை பார்த்தாச்சு, கிளம்பலாமா? கடல்ல போய் பட்டாணி வாங்கிட்டு வந்து அப்படியே கிளம்பும். சுண்டல் பகல்ல வந்திருந்தா கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு போலாம் நல்லா. ம். அந்த அங்கெல்லாம் லைட் தெரியுது பாரு, போட்டு கப்பல் போட்டு எல்லாம் நிக்குது பாரு. சரி, அப்படியே கிளம்புவோம். அந்த எடு 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 எடுத்து அள்ளி அப்புங்கள். மெரினாக்கு போகணும், மீன் தின்னு. இது 100, இது 100, 100 ரூபா 100 ரூபாய். மெரினாக்கு போகணும், மீன் சாப்பிடணும்னு சொன்னீங்க, அள்ளி அப்பு. பாறை மீன் அது அப்படி சாப்பிடக்கூடாது. முதல்ல எலுமிச்சை பழத்தை அப்படி மேல புழிஞ்சு விட்டு அப்படியே எடுத்து சாப்பிடணும் வெங்காயத்தோட. போன் பண்ணி பாரு அவருக்கு, எங்கே இருக்காரு இன்னும் வரை இங்க நின்றாரு. டேஸ்ட் பண்ணு, நல்லாக்கா? வெங்காயத்தையும் எடுத்து கடி. ஒரு இறாவை உள்ள போட்டு வெங்காயத்தையும் எடுத்து கடிக்கணும். தின்னவே தெரியல, இது என்ன பிள்ளை இது? எப்படி டேஸ்டா சாப்பிடணும்னு தெரியலையே. நல்லாக்கா? மீன் டேஸ்ட் பண்ணு, கொஞ்சம் பிச்சு அது வை. அதை புளிஞ்சு விடு. லேசா புளி, ரொம்ப புளிக்கும். அனுபவம். இந்த அவர் போய் என்னமோ வாங்கிட்டு வர்றாரு, பக்கோடா, பச்சி, பக்கோடா. நைட்டு சாப்பாடு இதுவே போதுமா? இதே சாப்பிட்டு வீட்டுல போய் படுத்துக்கிறேன். பார்த்து இந்த வேற சேர் இருந்தா எடுங்க. மீன் கொஞ்சம் பிச்சு சாப்பிட்டியா? பிச்சு சாப்பிடு மீன். அது கொஞ்சம் சதை பிச்சு சாப்பிட்டு வெங்காயத்தை எடுத்து கடி, அப்பதான் நல்லா இருக்கும். இதுக்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இது எவ்வளவு மாமா பக்கோடா? அது 50, இது 50. சரி, ஓகே, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. பாரு, எல்லாத்தையும் பிரிச்சு மேஞ்சிருக்கிய வச்சு. நல்லா இல்லாமையாடி விட்டுது திண்டு கொதறி வச்சிருக்க. காசு போகுதேன்னு தின்னு முடிச்சாக்க. என்னப்பா, அங்கிட்டு வந்தாதான் உன் மூஞ்சி தெரியும். இந்த லெமன், இது லெமன் தின்னு கிடக்கு. பக்கோடா நல்லா இருந்துச்சு, பச்சி பக்கோடா. மீன் உள்ள அவ்வளவு சரியா வேகல. அது வேற, கடைக்கிட்ட போய் உட்காந்து சொன்னோம்னா சண்டைக்கு வந்துட்டு போறேன். சரி, சாப்பிட்டு அப்படியே நடந்து போவான். கிளம்புமா, மணி எத்தனை பாரு. டிராபிக்கா இருக்கும், எந்த போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். வா வா கிளம்புவோம். போமா, உங்களுக்கு என்ன, காலையில நல்லா படுத்து தூங்கிருவீங்க. விட்டா இங்கே தங்கிடுவோம் இருக்கு போல. தங்கிட்டு காலையில போவோம். ராட்டினம் சுத்தணும். நீ எங்க? இதுல சின்னதா இருக்கு, இதுதான் நல்லா ஸ்லாவத்தா இருக்கு. ஹாய், லைட்டு போட்டுக்க. ஒண்ணு எடுத்துறேன், லென்த்துக்கு எடுத்துட்டு. ஹாய் குந்தாணி, பயந்தாங்குழி வா. ஏன் நானே தூக்கிட்டு வரேன். காலுதான் தட்டுது கீழே. கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும். எதுல? அதாவது ஆப்போசிட் உட்காந்தாதான் கரெக்டா இருக்கும், அதனாலதான். சரி போ.
ஏய் ஏய் ஹாய். இங்க ஒரு ஆளுக்காக ஏத்திருக்காங்க, அங்க கத்திட்டு கிடக்காங்க பாரு. இதுதான் பயந்தாங்கொழி வரமாட்டேன்ருச்சு. வந்தா ஜாலியா விளையாண்டுருக்கலாம். தலை எப்படி சுத்திக்கிட்டு வந்துருமா? சரி கிளம்புமா. இப்படி 8 மணி ஆகுது, இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க. வாங்க கிளம்புவோம், டைம் ஆயிடுச்சு. இது நான் வாங்கி கொடுக்க மாட்டேனா? இது பார்க்க தான் அப்படி இருக்கும், குவாலிட்டி இருக்காது. நான் குறைக்கவே மாட்டுறாங்க, ஒரு 10 ரூபா கூட குறைக்க மாட்டுறாங்க. அதுவும் இந்த இந்திக்காரங்க வந்து எல்லாத்தையும் ரேட்டை ஏற்றி விட்டாங்க. ஏதாவது குறைச்சா பரவாயில்ல. டி நகர் போனோம்னா குறைச்சி வாங்கலாம். டி நகர் தான் போகவே முடியல. ஒரு நாள் டி நகர் போகணும். டி நகர் வண்ணாரப்பேட்டை போனோம்னா வச்சுக்க, நல்லா பார்த்து வாங்கலாம். எப்படி நாளைக்கு போறீங்களா இங்கே ட்ரெஸ் எடுக்க? ஓகே பாய். டயர்டாயிடுச்சு, இதுக்கு மேலே பேச முடியல. பாய். ஏய் நில்றி, ஏடி சின்ன பிள்ளையாடி நீனு சவ்வு மிட்டாய் வாங்கி தின்னுக்கிட்டு இருக்க. நட. அடி பாவி, என்னமோ பச்சை பிள்ளையாட்ட சவ்வு மிட்டாயி. குழந்த மாதிரி. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, நீனே தின்னு. வாங்கி கொடுத்தவனுக்கு ஒரு வாய். இடியட், துரோகி, பச்சை துரோகி. பார்க்க வச்சு போய் இந்த பச்சை பிள்ளைய பார்க்க வச்சு தின்றியடி. ஆனா அதான் பாய் தின்னுட்டிய. சரி வாரு கூட்டத்தை. எங்க உங்களுக்கானா முன்னாடி போயிட்டாங்களா? முன்னாடி கையில வாட்ச் மாதிரி கட்டி கொடுப்பாங்கல்ல, இப்ப ஏன் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க? குச்சி மிட்டாய் மாதிரியா? சரி ஓகே போமா, கார் புக் பண்ணுவோமா? ஓகே ஓகே பாய்.